என் கூகுள் டிரைவில் நான் வச்சுருக்க மூவிஸ் சீரிஸ் சாங்ஸ்லாம் மீடியா சர்வரில் இன்டெகிரேட் பண்ண முடியுமா? எஸ், முடியும். நீங்கள் நம்ம மீடியா சர்வர் சீரிஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இருக்குது. பிகாஸ் அதில் நான் ஃபுல்லாகவே என்னோடய லோக்கல் ஸ்டோரேஜை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன், கூகுள் டிரைவில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் கூகுள் டிரைவை எப்படி நம்ம ப்ளெக்ஸ் மீடியா சர்வர் கூட இன்டெகிரேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். நாட் ஓன்லி ப்ளெக்ஸ், எவ்ரி மீடியா சர்வர், எம்பி, ஜெல்லிஃபின் எல்லாத்துக்குமே இதே சேம் மெத்தட் தான் கைஸ். அந்த 4 பேர் தான் இவங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆர் க்ளவுட் ஆர் ப்ளெக்ஸ் ட்ரைவ் ஆர் க்ளவுட் பாக்ஸ் இப்படி தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்லாம் சொல்லி உங்களை நான் குழப்ப விரும்பலை. ஸோ ஈஸியாக சிம்பிளாகவே சொல்கிறோம். திஸ் இஸ் யுவர் Mr.K and welcome back to my channel. இது உங்கள் மீடியா சர்வர் சீரிஸ் கைஸ். தலைவரே மறக்காம இந்த படத்தோட டெலிகிராம் லிங்க் அனுப்பிச்சு விட்டுருங்க. அட பேயில போவான், அவன் கஷ்டப்பட்டு படம் எடுக்கான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கூகுள் டிரைவ்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி அதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். செகண்ட் ஸ்டெப், கூகுள் டிரைவை உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். நல்லா கிளியராக புரிஞ்சுக்கோங்க, கூகுள் டிரைவை உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். புரிஞ்சுதா? ஸோ வழக்கமாக நம்மளாம் எப்படி கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவோம், ஸோ நீங்களாம் எப்படி பண்ணுவீங்களான்னு தெரியாது. மோஸ்ட்லி நான் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ரௌசர் ஆர் க்ரோம் உள்ள போய்ட்டு கூகுள் டிரைவ்னு டைப் பண்ணிவிட்டு அதில் சைடில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டிரைவ் ஆப்ஷன்லாம் காட்டும். அது மூலிமா தான் நான் கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இந்த மெத்தடுக்கு நம்ம இப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவல் கூகுள் டிரைவை நீங்கள் உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஒழுங்காக கூகுள் டிரைவை போய் ஃபஸ்ட்டு உங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை இன்ஸ்டால் பண்ணுறது வந்து ரொம்பவே சிம்பிள் தான் கைஸ். மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் உள்ளே போயிட்டு கூகுள் டிரைவ்னு மட்டும் தேடாதீங்க, ஏன்னா அதில் இருக்காது. ஸோ ஜஸ்ட் கூகுள்லேயே போய்ட்டு நம்ம ட்ரைவ் ஃபார் விண்டோஸ்னு டைப் பண்ணிக்கலாம், ஆர் ட்ரைவ் ஃபார் டெஸ்க்டாப் வாட் எவர் டைப் பண்ணிக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வர அந்த டவுன்லோட் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி நம்ம இன்ஸ்டாலேஷன் செட்டப் தான் பண்ணணும். ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி முடித்தோடனே உங்களோட சிஸ்டமில் வந்து பார்த்திங்கன்னா மை பிசி ஆர் திஸ் பிசின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் ஃபைல், அதாவது சி ட்ரைவ், டி ட்ரைவ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ஆகி இருக்கும். இப்போ கூட உங்களுக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா டேரெக்டாக அதெல்லாம் தூக்கி நீங்கள் கூகுள் டிரைவில் போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ப்ளெக்ஸ் மீடியா சர்வர் தான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ப்ளெக்ஸ் மீடியா சர்வரை பற்றி உங்களுக்கு தெரியணும், அதை எப்படிலாம் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே நான் ஐ பட்டனில் அதுக்கான வீடியோ தரேன், நீங்கள் போய் அந்த வீடியோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொன்னால் வீடியோ கொஞ்சம் லென்த் அதிகமாகும், அதனால தான் மறக்காமல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடுங்க. ப்ளெக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியணும்னு ஐடியா இருந்தால். ஸோ இப்போ நம்ம ப்ளெக்ஸை இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளெக்ஸ் மீடியா சர்வர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. வழக்கமாக நம்ம எப்படி லைப்ரரியில் மூவிஸை ஆட் பண்ணுவோமோ அதே சேம் மெத்தட் தான். வழக்கம் போல் நீங்கள் போய்ட்டு அந்த ப்ளேஸை கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் கேட்கும் இல்லையா, சி ட்ரைவா டி ட்ரைவ்னா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கூகுள் டிரைவ் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ஆகிருக்கும் உங்கள் பிசிலன்றதுலாம் அந்த ஃபோல்டரை காட்டும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் மூவிஸ், சீரீஸ் ஆர் சாங்ஸ்லாம் எந்த இடத்துல வச்சுருக்கீங்களோ அந்த இடத்த அந்த ஃபோல்டரை நீங்கள் வந்து ஜஸ்ட் ரீடைரக்ட் பண்ணி விட்டாலே போதும், உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற மூவிஸை ஜஸ்ட் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே கூகுள் டிரைவ் மூலிமா அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிக்காத மூவிஸை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். அந்த மூவிஸை நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்க, இதுக்கு மேலே அது உங்களை கூகுள் டிரைவில் ஸ்பேஸ் அடைச்சிட்டு இருக்குன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணி அந்த மூவிஸை நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். இதுக்கோசம் ஒரு வாட்டியும் போய் நீங்கள் உங்கள் பிசியை ஆன் பண்ணிவிட்டு மூவிஸை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திருப்பி பார்த்து டெலீட் பண்ணோம், அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை இதில். ஸோ அட்வான்டேஜஸ் ஆஃப் திஸ் மெத்தட், இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. திங் இல்லைன்னா ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாகவே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். எந்த ஒரு ஆர் க்ளவுட் ஆர் ப்ளெக்ஸ் ட்ரைவ் அந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ப்ளகின்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக சிம்பிளான மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் உங்கள் ஃபோனில் இருந்தே நீங்கள் மூவிஸை ஆட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் எவர் உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் கைஸ். மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிசியில் உங்கள் லோக்கல் டிரைவில் மூவிஸ் இருக்கணுன்ற ஒரு அவசியமே இல்லை. ஏன்னா அதான் உங்களுக்கோசம் கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா, நீங்கள் டேரெக்டாகவே கூகுள் டிரைவில் உங்களுக்கான மூவிஸ் இருந்தால் மட்டுமே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்ரி திங் அட்வான்டேஜஸ் எந்த அளவுக்கு இருக்கோ அது மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யும். இந்த மெத்தட் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் இன்டர்நெட் கனெக்ஷன் கைஸ். எஸ், கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு இன்டர்நெட் அவசியம். ஸோ ப்ளெக்ஸ் மீடியா சர்வர் அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் தேவையான்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை, நீங்கள் இன்டர்நெட் மூலியமாகவே யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வேணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், இன்டர்நெட்னா என்ன, இன்டர்நெட்ன்றதை பற்றி கூட ஒரு வீடியோ நான் ரெடி பண்ணி கூட ட்ரை பண்ணுறேன்.
அப்பார்ட் ஃப்ரம் த டாபிக். ஓகே கைஸ், இந்த ப்ளெக்ஸ் மீடியா இந்த கூகுள் டிரைவ் இன்டெகிரேஷனுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் மஸ்ட் கண்டிப்பாக தேவை. செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 15 GB ஆஃப் ஸ்டோரேஜ் ஒன்லி. இன்கேஸ் உங்கள்கிட்ட பைசா இருந்து நீங்கள் கூகுள் ட்ரைவ்லாம் அப்டேட் பண்ணி வச்சுருந்தா உங்களுக்கு அதிகமாக ஸ்பேஸ் கிடைக்கும். பட் பேசிக்காக அவங்க கொடுக்குறது வெறும் 15 GB தான். இப்போ உங்கள் ஹார்ட் டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் 250 GB யூஸ் பண்ணலாம், 500 GB யூஸ் பண்ணலாம், 1 TB கூட யூஸ் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ண சொல்ல இந்த கூகுள் ட்ரைவில் ஸ்டோரேஜ்ன்றது கம்மி தான், அதை பார்த்துக்கோங்க. தேர்டு முக்கியமான இது என்னென்னா, இது ஒன்லி ஃபார் ஸ்டோரேஜ் சொல்யூஷனாக மட்டும்தாங்க யூஸ் ஆகும். வழக்கம் போல் தான் உங்கள் பிசி ஆர் உங்கள் சர்வர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீடியா சர்வர் எப்பயும் போல் நீங்கள் வழக்கம் போல் ரன் பண்ணுற மாதிரி ரன் பண்ணி தான் ஆகும். ஜஸ்ட் உங்கள் லோக்கல் ஸ்டோரேஜில் இருந்து மூவிஸ் ரீடைரக்ட் ஆகாமல் கூகுள் ட்ரைவ்லேருந்து ரீடைரக்ட் ஆகும், அவ்வளோதான் வித்தியாசம். ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 GB கூகுள் ட்ரைவில் நீங்கள் வச்சுக்கிற இதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் கோசம் மட்டும்தான் ஹெல்ப் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்வராலாம் ஆக்ட் ஆகாது. தேர்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி ஸ்டோரேஜுக்காகனா ஒரு சொல்யூஷன் மட்டும்தான். உங்கள் சர்வர் ஆர்பிசி வழக்கம் போல் ரன் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரன் பண்ணி தான் ஆகணும். டேரெக்டாக கூகுள் ட்ரைவை உங்களோட சர்வராக ஆக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆக்ட் ஆகாது. இது ஜஸ்ட் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் தான். பட் ஒன் திங்க், அதாவது ப்ளெக்ஸ் ஆர் எம்பி ஜெல்லிஃபின் இதெல்லாம் நம்ம பண்ண முடியாத ஒரு விஷயத்தை நம்ம கொடியில் பண்ணலாம். ஸோ கொடி மீடியா சர்வருக்கு உங்கள்கிட்ட பிசி இருக்கணுன்ற அவசியமே இல்லை. பிசி இல்லாமலே நீங்கள் ஒரு சர்வரை க்ளவுட் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி ரன் பண்ணலாம். அதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மேபி நான் கொடி மீடியா சர்வர் சீசன் 2ன்ற ஒரு சீரிஸ் பண்ணேன்னா அதில் போடுறேன். அப்படி இல்லைனா அதுக்கு முன்னாடி நான் கொடியை பற்றி கொடிக்கோசமே ஒரு சீரிஸ் பண்ணேன், நான் உங்களுக்கு அதில் போட்டு அதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். ஸோ எப்படி ஃபிசிக்கலாக ஒரு பிசி ஆர் சர்வர் இல்லாமல் மீடியா சர்வரை யூஸ் பண்ணலான்றதை பற்றி நம்ம நிச்சயமாக பேசுவோம். அண்ட் தேங்க்யூ கைஸ், வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சைடில் வர வீடியோஸ் ஆர் பிளேலிஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்து இந்த வீடியோஸ் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா. ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.